بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்தையும் பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இது வெறுமனே எங்களுடைய கட்டித்தனம், எங்களுடைய முயற்சி கிடையாது. இது அல்லாஹு தஆலா நாடி இருக்கின்றான். அவன் எங்களுக்கு அவனுடைய அருள் பார்வையை பார்த்திருக்கின்றான். இப்படியான இந்த ஈமானுடைய இல்முடைய மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை தருவது அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளும் அவனுடைய ரஹ்மத்துமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்: மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை கைரை நாடுகின்றானோ அப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா தீனுடைய விடயங்கள்ல அவர்களை பாவிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடியது ஒரு ஈமானுடைய மஜ்லிஸ். எங்களுடைய ஈமான், எங்களுடைய அந்த இறை நம்பிக்கை, இதிலே நாம் ஒரு அதிகப்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதே போன்று நாம் இருக்கக்கூடியது ஒரு இல்முடைய மஜ்லிஸாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபி பெண்கள் எப்படி வந்து கேட்பாங்க என்றால், அஸ்மா பின்த் யஸீத் அல்லது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்துல நேரடியா வந்து கேட்டாங்க: யா ரசூலல்லாஹ், ஆண்கள் சஹாபாக்கள் ஆண்கள் என்ன செய்யறாங்க என்றால் ஜிஹாதுக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க, அல்லாஹுடைய பாதையில போய் அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள், ஹஜ்ஜுக்கு அவர்கள் போகின்றார்கள், அவர்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்கள், அதிலே அவர்கள் ஜகாத்தை சதகாவை நிறைவேற்றுகின்றார்கள், 5 நேரம் மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகின்றார்கள், தீனுடைய விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க: யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெண்கள் வீட்டிலே இருக்கின்றோம், எங்களுக்கு தீனுடைய மஜ்லிஸ்கள் கிடையாது, தீனுடைய பயான்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு, எங்களுக்கு ஒரு நாளை நீங்க ஒதுக்கித்தாங்க யா ரசூலல்லாஹ், அந்த நாளையில நீங்க எங்களுக்கு தீனுடைய விஷயங்களை படிச்சு தரணும் என்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்துல வந்து கேட்கிறார். அந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள். மார்க்கத்தை படிக்கணும், தீன படிக்கணும், நான் செய்யக்கூடிய இபாதத்துக்களை மார்க்கம் எப்படி சொல்லி இருக்குதோ அப்படி நாங்க படிச்சு கொள்ளணும் என்ற ஆசை, ஆர்வம் அந்த சஹாபி பெண்களிடத்துல இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொன்னாங்க: யா அஸ்மா, நீங்க ஒரு நாளை, அந்த நாள்ல ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை நீங்க குறிப்பாக்கி விட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க, அந்த இடத்துக்கு பெண்கள் எல்லாரையும் வரவைங்க, அந்த இடத்துக்கு நான் வந்து தீனுடைய விடயங்களை உங்களுக்கு நான் படிச்சு தாரேன் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். நபி அவர்களுடைய காலத்துல பெண்களுக்காக ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டு தீனுடைய முதாக்கராக்கள், தீனுடைய விடயங்கள் படித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முஹத்திஸூன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில நாங்க என்ன இபாதத்தை செய்யறோமோ நாங்க நினைச்ச மாதிரி எந்த இபாதத்தையும் எங்களுக்கு செய்ய இயலாது. நாங்க நினைச்ச மாதிரி தொழ இயலாது,
நாங்க நினைச்ச மாதிரி நோன்பு நோக்க இயலாது, நாங்க நினைச்ச மாதிரி எங்கட பணத்துல ஜகாத் கொடுக்க இயலாது. அதுக்கு மார்க்கம் ஒரு வழிகாட்டல காட்டி இருக்குது. தொழுறனா நீ இப்படித்தான் தொழணும், ஆண்களுடைய தொழுகை இப்படி இருக்கணும், பெண்களுடைய தொழுகை இப்படி இருக்கணும், பெண்களுடைய நோன்பு இப்படி இருக்கணும், பெண்கள் வியாபாரம் செய்யறாங்களா அவங்களோட ஜகாத் எப்படி கொடுக்கப்படணும் என்ற முழு தெளிவுகளும் எங்களுடைய மார்க்கத்துல சொல்லப்படாம இல்லை. உலகத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம், அல்லாஹுவால பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அது இருக்கும்னா தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தனி மனித வாழ்க்கை, எங்களுடைய இபாதத், இந்த இபாதத்துல தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, சதகாக்கள், தான தர்மங்கள், சுன்னத்தான விடயங்கள், இவை அனைத்துக்கும் எங்களுடைய மார்க்கத்துல பரிபூரணமான வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? லட்சக்கணக்கான கிதாபுகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக? உம்மத்துக்கு இந்த விடயங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால நாங்க விளங்கணும், எங்கட எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாங்க படிக்காம, தாலீமுடைய மஜ்லிஸ்ல உட்காராம, தாலீமுடைய ஹல்கால நாங்க உட்காராம, அந்த விடயத்தை படிக்காம எங்களுக்கு அந்த இபாதத்தை செய்ய இயலாது. அந்த இபாதத்தை எங்களுக்கு செய்ய இயலாது. எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, ஆனால் சரியாக அந்த சுபஹுடைய வக்து நுழைஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? அந்த நோன்பு பிடிக்கிறதுக்காக சாப்பிடுறாங்க. அவங்களோட நோன்பு சேருமா? ஒரு நாளும் சேராது. அப்ப இப்படியான விடயங்களை கற்றுக்கொள்றது எங்கட ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை கடமையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை கடமையாக இருக்குது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ம படிக்கிறது இருக்குது, ஃபர்லான இல்ம படிக்கிறது இருக்குது, இது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாய கடமை. ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இது கட்டாய கடமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள். வெறுமனே ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல இப்படியான கடமைகள். எவ்வாறு ஒரு இமாம் விளங்கப்படுத்துறாங்க, எவ்வாறு ஒருவருக்கு ஒரு ஆணுக்கு சாப்பிடுவது கட்டாயமோ, தண்ணீர் அருந்துவது எப்படி கட்டாயமோ, அதே போல ஒரு பெண்ணுக்கும் அந்த தேவை இருக்குது. சாப்பிடுற தேவை இருக்குது, குடிக்கிற தேவை இருக்குது. இப்படியானது எப்படி ஆண்களுக்கு கட்டாயமோ அதே மாதிரி பெண்களுக்கும் கட்டாயம் என்றால், இந்த தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இது போன எல்லா இபாதத்துக்களும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அந்த கடமையை வச்சுதான் இருக்கிறார். அந்த கடமையை நாங்க எப்படி நிறைவேற்றணுமோ மார்க்கம் சொல்லி இருக்கிற மாதிரி அதை நிறைவேற்றுவதற்கு நாங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவது நாங்க விளங்க வேண்டியது என்னென்றால், நாங்க ரமதானுடைய நோன்புடைய சட்டத்திட்டங்களுக்கு போறதுக்கு முன்னால நாங்க இருக்கக்கூடிய மாதம் இப்ப என்ன மாதத்துல நாங்க இருக்கிறோம்? நாங்க இருக்கக்கூடிய மாதம் இது தெரியும், ஷஅபானுடைய மாதத்துல நாங்க இருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டாலும் இஸ்லாமிய மாதங்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மாதங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல இயலுமா, இந்த பேரை உங்களுக்கு சொல்ல இயலுமான்னு கேட்டால் அது 0வாக இருக்கு. பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் இதே நிலைமை தான் இப்ப இருக்குது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், இப்படி கடைசியாக துல்காதா, துல்ஹிஜ்ஜா வரைக்கும் சொல்லுங்கன்னு சொன்னால் எங்கள்ல பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கு. ஏண்டா நாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. எங்கட முக்கியத்துவம் வேற, எங்கட முக்கியத்துவம் வேற விடயங்களுக்கு தான் இருக்குது. முதலாவது நாங்க என்ன செய்யணும் என்றால், இந்த உலகத்துல நாங்க வாழ்றது உலகத்தினுடைய லாபத்துக்கு இல்ல. இந்த உலகத்துக்கு நாங்க வந்திருக்கிறது இந்த உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு இல்ல. நாங்க வந்திருக்கிறது நாளைய கியாமத்துடைய நாள், நாளை மறுமை நாளைக்கு சம்பாதிப்பதற்காக, நாளை மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சம்பாதிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோமே தவிர உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், அதனுடைய இன்பங்கள், சந்தோஷங்கள், இவைகளை அனுபவிக்கிறதுக்கு நாங்க உலகத்துக்கு வரல. நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக இதை விளங்கப்படுத்தினாங்க, தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. எங்களோட நோக்கம் இந்த பயானாக இருக்கலாம், இந்த இல்முடைய மஜ்லிஸா இருக்கலாம், எல்லாம் நோக்கம் என்னென்றால் ஆகிராவுக்கு சம்பாதிக்கிறது தான் நோக்கம். ஆகிராவுக்கு
சம்பாதிக்கிறது தான் எங்கட நோக்கமாக இருக்கணுமே தவிர இந்த உலகத்துல இன்பங்கள் அனுபவிக்கிறது, சந்தோஷங்கள் அடையிறது, காணி பூமிகளை வாங்கி போடுறது, இங்க இருக்கக்கூடிய சுவண்டிகளை அனுபவிக்கிறது, இது நோக்கம் இல்ல. எல்லா நோக்கமும் எங்களுக்கு நாளை நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்க சம்பாதிக்கிறது தான் எங்கட நோக்கமாக இருக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க இருக்கக்கூடிய இந்த மாதம் எங்களுக்கு தெரியும், அரபு மாதத்துல 8வது மாதம் ஷாபானுடைய மாதத்துல நாங்க இருக்கிறோம். இந்த ஷாபானை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த ஷாபான்ல என்ன விஷயங்களை நாங்க செய்யணும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. இதை நாங்க முதலாவது தெளிவா விலையும் கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஷாபானுடைய மாதம் வந்தா நபி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களோட கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலதிகமாக வாழ்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 18 வருடங்களாக அல்லது 15 வருடங்களாக நபி அவர்களோடு ஒன்றாக இருந்து வாழ்ந்தவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும், நபி அவர்களுடைய அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சவங்க. நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்களுடைய ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு எடுத்து கொடுக்கிறதுல மிகவும் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். நபி அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே பெண்கள் கேட்டு வரக்கூடிய ஃபத்வாக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முஃப்தியா, ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்றாங்க, நபி அவர்களுடைய இபாதத்துக்கள், இரவு நேர தொழுகைகள், நபி அவர்களுடைய இந்த இபாதத் சம்பந்தப்பட்ட அதிகமான ஹதீசுகள், கிட்டத்தட்ட 2210 ஹதீசுகளை ரிவாயத் செஞ்ச ஒரு பெண் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு பெண். சஹாபா பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைண்டால் அவர்கள் வந்து கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்பாங்க. நபி அவர்களிடத்துல கேட்கறதுக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல கேட்பாங்க. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அதிகமான பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல வந்து மார்க்கத்தை கற்றது மாத்திரம் இல்ல, அதிகமான ஆண்களும் திரைக்கு பின்னாலே இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க என்ன சொல்ல வாரம் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்துல நபி அவங்க எப்படி இருப்பாங்க என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பார்கள். நாங்க கேட்போம், ஹத்தா நகூல லா யுஃப்திர், ஹத்தா நகூல, அவர்கள் நாங்க எந்த அளவுக்கு சொல்லுவோம்னா இவங்க நோன்ப விட மாட்டாங்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில மாதங்கள நோன்ப விடுவாங்க, பிடிக்க மாட்டாங்க, நோன்பு பிடிச்சா நல்லமே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பை விடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஆனால் பூர்த்தியாக ஒரு மாதம் நபி அவங்க நோன்பு நோற்றாங்க என்றால் அது ரமலான்ல தான் நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஒரு மாதத்தில் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்ற மாதம் இருக்கும் என்றால் அதிகமான தினங்கள் அது ஷஅபானுடைய தினம் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எதற்காக நபி அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க? எதற்காக பிடிச்சாங்க? உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு மின் ஷஹரின் மின ஷுஹூர் ஃபீ ஷஅபான், நீங்க ஷஅபான்ல நோன்பு பிடிக்கிற மாதிரி வேற எந்த மாதத்திலேயும் யா ரசூலல்லாஹ் நீங்க நோன்பு பிடிக்கிறது இல்ல, என்ன காரணம் என்று கேக்குறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால் ஸாக ஷஹ்ருன் தக்ஃபலுன் நாசு அன்ஹு, இந்த ஷஅபானுடைய மாதம் நாங்க இப்ப இருக்கிற மாதம் இருக்குதே, இந்த மாதம் மக்கள் இந்த மாதத்தை விட்டு மறந்திருப்பார்கள். நாங்க ஷஅபான்ல இருக்கிறோம் என்ற சிந்தனை கூட அவங்களுக்கு இருக்காது என்ற அவசரமாக அந்த மாதம் பெய்திரும். சொன்னார்கள், ஸாலிக பைன ரஜப் வ ரமதான், ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட மாதம் தான் அந்த ஷஅபானுடைய மாதம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மாதம் இருக்குதே, இந்த மாதத்துல தான் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன்,
எங்கட வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தில தான் எங்கட வருடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. ஒரு வருடத்தினுடைய முழு அமல்களும் சென்ற அந்த ஷஅபான்ல இருந்து இந்த ஷஅபான் வரைக்கும் நாங்க செஞ்ச அமல், செஞ்ச அந்த ரஜப்ல இருந்து இந்த ரஜப் வரைக்கும் நாங்க செஞ்ச அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்துல இந்த ஷஅபான்ல தான் உயர்த்தப்படுகிறது. எனவே வஉஹிப்பு ஐயுர்ஃபா அமலி வஅனா ஸாயிம், நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமல் உயர்த்தப்படணும், ஆனா நான் நோன்பாளியாக இருக்கக்குள்ள உயர்த்தப்படணும். அதனாலதான் நான் ஷஅபான்ல அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப விளங்கோணும் அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாதம் வெறுமனே எங்களுடைய ரமலானுக்கு தயாராகிறது, வெறுமனே எங்களுடைய வீட்டு வேலைகள் அல்ல, வீட்டை அலங்கரிக்கிறதுல அல்ல, எங்கட கிச்சனை அலங்கரிக்கிறதுல அல்ல, எங்கட பிள்ளைகளை நாங்க அலங்கரிக்கிறதுல அல்ல, எங்கட இந்த ஷஅபானை நாங்க கழிக்கணும் ரமலானுக்கான ஒரு பிராக்டிஸாக, ரமலானுக்கு ஒரு பிராக்டிஸாக இந்த ஷஅபான்ல நாங்க நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எங்களுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே நான் நோன்போடு இருக்கக்குள்ள என்னுடைய அமல் உயர்த்தப்படணும். உலமாக்கள் தெளிவாக கிதாபில் எழுதுறாங்க, ஒரு அடியானுடைய அமல் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது 3 சந்தர்ப்பங்கள் உயர்த்தப்படும். வருடத்தினுடைய அமல்கள் ஷஅபானுடைய மாதத்தில் உயர்த்தப்படும், வாரத்தினுடைய கிழமையினுடைய அமல்கள் திங்கள் வியாழன் உயர்த்தப்படும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வாரத்திலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அன்றைய நாளிலே உங்களுடைய கிழமையுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தப்படுகின்றது. எனவே நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய அமல் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்றார்கள். எங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் எப்போது உயர்த்தப்படுகின்றது? உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைல் வ மலாயிகத்துன் பின்னஹார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலக்குமார்களை பொறுப்பாக சாட்டி இருக்கின்றார். அந்த மலக்குமார்களிலே ஒரு குரூப் என்ன செய்வார்கள் என்றால், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைல், இரவிலே சில மலக்குமார்கள் இருப்பார்கள், வ மலாயிகத்துன் பின்னஹார், பகல் பொழுதிலே சில மலக்குமார்கள் உங்களோடு இருப்பார்கள். உங்களுடைய அமல், உங்களுடைய இபாதத், இப்படியான விடயங்களை கண்காணித்துக் கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய டேர்ன் எப்படி இருக்கும் என்றால், அவர்களுடைய டேர்ன் சுபஹுடைய ஸலாத்துல் ஃபஜ்ர்ல அவர்கள் ஒரு குரூப் வருவார்கள், இன்னும் ஒரு குரூப் போவார்கள். அதே போன்று ஸலாத்துல் உஸ்தா, ஸலாத்துல் அஸ்ரிலே சுபஹில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் அஸ்ருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தப்படக்கூடியது. ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் உயர்த்தப்படக்கூடிய நேரம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 தொழுகையும் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். ஸலாத்துல் ஃபஜ்ர், யார் ஸலாத்துல் ஃபஜ்ர தொழுகிறாங்களோ அவர்கள் ஈமானுடைய கொடியை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள். அஸ்ருடைய தொழுகை யார் தொழுகின்றார்களோ, மன் ஸல்லல் பர்தைன் தகலல் ஜன்னah, யார் அந்த அஸ்ருடைய தொழுகை யார் தொழுவார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் உயர்த்தப்பட்டது. எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் எங்களுடைய வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே நாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தை வெறுமனே வீண் விளையாட்டுக்கல்ல, எங்களோட வீட்டு வேலைகளை செய்யறதுல கழிக்கிறது மாத்திரம் அல்ல, இபாதத்துல நோன்புல நாங்க கழிப்பதற்கு நாங்க முயற்சி செய்யணும். அது ரமலான்ல நோன்பு பிடிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அந்த சிறப்பு. அல்லாஹு தஆலா சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான், நோன்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலி நானே என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது ஷஅபான்ல பிடிக்கக்கூடிய நோன்புக்கும் அந்த ஃபஸாயில், அந்த சிறப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாம் இந்த ஷஅபானை என்ன செய்யணும் என்றால் நோன்பால நாங்க அலங்கரிக்கணும். அதைத்தான் நாங்க சொல்ல வாரம், இந்த ஷஅபானை நாங்க நோன்பால அலங்கரிக்கணும். சஹாபாக்கள், நபி அவர்கள் இதுல விடாப்பிடியாக தொடர்ச்சியாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக நோன்பால நாங்க அலங்கரிக்கிறதோட எங்களுக்கு தெரியும், இந்த மாதத்துல 15வது இரவுன்னு ஒன்று இருக்குது, 15வது இரவுன்னு ஒன்று இருக்குது.
அதை நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். அதான் பராத்துடைய தினம். நாங்க ரொட்டி சுட்டு பள்ளிக்கு அனுப்பணும், வாழைப்பழமும் சேர்த்து. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதுவல்ல எங்கட மார்க்கம் சொல்லிருக்கிறது. தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், சமைத்து சாப்பாடு மக்களுக்கு விருந்து கொடுக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்றைய தினத்தை நாங்க எப்படி இபாதத்துக்களால் அலங்கரிக்கணும் என்றதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இப்ப நாங்க இருக்கக்கூடியது ஷாபானுடைய 9வது பிறையில நாங்க இருக்கிறோம். ஷாபானுடைய 9வது பிறையில நாங்க இருக்கிறோம். அப்ப எங்கட அடுத்த இந்த 15வது இரவு வரக்கூடிய நேரத்துல அந்த நாள்லையும் நாங்க இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்கணும். இபாதத்துக்களை கொண்டு அந்த நாள்லையும் நாங்க அலங்கரிக்கணும். வெறுமனே 3 யாசீனை ஓதிட்டோம் என்றால் எங்கட எல்லா அமலும் நாங்க செஞ்சிட்டோம் என்ற அடையாளம் கிடையாது. அடையாளம் கிடையாது. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த பெரியார்கள், அந்த இமாம்கள் இந்த நாட்களை எப்படி செய்வாங்க என்றால் விழித்திருந்து இந்த இரவுகள்ல இபாதத்துல கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், 5 இரவுகள் இருக்கின்றன. 5 இரவுகள். இந்த 5 இரவுகள்ல ஒரு அடியான் அல்லாஹு தஆலா விடத்துல துஆக்களை கேட்பாங்களா இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆக்களை ஒருபோதும் தட்டுவது கிடையாது. ஒருபோதும் தட்டுவது கிடையாது. முதலாவது ஜும்ஆவுடைய இரவு, ஈதுல் ஃபித்ருடைய இரவு, ஈதுல் அத்ஹாவுடைய இரவு, ரஜபுடைய முதலாவது வரக்கூடிய இரவு, அதே போன்று ஷஅபானுடைய நடுப்பகுதியில அரைவாசியில வரக்கூடிய இந்த இரவு இருக்குது. இந்த இரவுல அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கிறான். தன்னுடைய அடியான் எதெல்லாம் கேட்கிறானோ அதெல்லாம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இதுல எந்த அளவுக்கு இதுக்கு சிறப்பு இருக்குது என்றால் அல்லாஹு தஆலா யன்ஸிலு தபாரக வ தஆலா இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துக்கள் அடிவானத்துக்கு இறங்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இந்த நிஸ்ஃபு ஷஅபான்ல அடிவானத்துக்கு இறங்குது. அல்லாஹு தஆலா கேக்குறான், அடியார்களே, அலா அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்துல பாவங்களை மன்னிக்கோணும் என்று கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? உங்களோட பாவங்களை நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அலா மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு, என்னிடத்துல உங்களோட ரிஸ்க் கேட்கக்கூடியவர் யாரும் இல்லையா? உங்களோட ரிஸ்க நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரம் அல்ல, அலா மின் முஸ்தஹ்விஜின், தேவையுடையவர்கள் யாரும் இல்லையா? உங்களோட தேவையை நீங்க எனக்கிட்ட கேளுங்க, உங்களோட தேவையை நான் பூர்த்தி செய்யறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நோயாளிகள் உங்களோட நோய் குணமாகணும் என்று நீங்க இடத்துல கேட்கலையா? கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? உங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இஅலான் செய்து கொண்டிருக்கின்றான். எப்போது? இந்த ஷஅபானுடைய லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான்ல வரக்கூடிய இந்த அரைவாசி உடைய இரவுல அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்ல சில பலவீனங்கள் இருந்தாலும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இரவுக்கான சில சிறப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சஹீஹான ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா இந்த ஷஅபானுடைய இந்த 15வது இரவுல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த நாளையில அல்லாஹு தஆலா மன்னிப்பு கொடுக்கிறான். 2 பேரை தவிர ஒரு ஹதீஸ்ல வருது. அதுல யார் என்றால் ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஷாஹின். முஷாஹின் என்று சொன்னால் உள்ளத்திலே பகைமையை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர், குரோதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். தன்னுடைய குடும்பத்தோட, தன்னுடைய சகோதர சகோதரிகளோட, தன்னுடைய உற்றார் உறவினர்களோட, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களோட சகோதரிகளோட, குடும்பத்தோட யாரெல்லாம் குரோதங்களை விரோதங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாளையில அல்லாஹ் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பான். உள்ளத்துல விரோதத்தையும் குரோதத்தையும் அதாவத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பில்லை என்று சொன்னார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகாத்திலி நஃப்ஸின், ஒரு மனிதனை கொன்றவர், கொலை செய்தவர், இவருக்கு மன்னிப்பு அந்த நாளையில கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்திஇ ரஹிமின், தன்னுடைய குடல்வாய் ஜனங்களோடு
தன்னுடைய குடும்பத்தோடு உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு ஷாபானுடைய இந்த இரவிலே அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுக்க மாட்டான் என்பதை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எங்கட குடும்பத்தோட நாங்க எப்படி இருக்கிறோம், எங்கட சகோதரிகளோட நாங்க எப்படி இருக்கிறோம், எங்கட பெற்றோர்களோட நாங்க எப்படி இருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இந்த நாளையில எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படும். யாரு தன்னுடைய பெற்றோர்களுக்கு யாரு நோவினை செய்வாங்களோ அவங்களுக்கும் மன்னிப்பு கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க விளங்கணும் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, என் குடும்பத்தோட என்ன நிலைமை எப்படி இருக்குது, என்னுடைய கணவனோட என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னுடைய பிள்ளையோட என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னுடைய பக்கத்து வீட்டார்களோட என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நிலைமைகள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அமளி பாதத்துக்கள் செய்யறதுக்கு ஆசை, ஆர்வம், நல்ல பதாயில்கள் நிறைந்த மாதங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அது ஷாபானா இருக்கலாம், ரமதானா இருக்கலாம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அடியார்களோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாங்க எப்ப சீராக்கிறோமோ அப்பதான் அல்லாஹு தஆலா எங்களோட இருக்கக்கூடிய அந்த உறவை சீராக்குவான். இந்த இரவல அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். ஒவ்வொரு ஹதீஸ்ல 2 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேராக விதிவிலக்காக சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்று குரோதம் வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர், இவருக்கு மன்னிப்பு கிடையாது. எங்கட உள்ளத்துல கேட்டா தான் விளங்கும் எங்களுக்கு யாரோட குரோதம் இருக்கிறது, எங்கட உள்ளத்துல நாங்க கேட்டு பார்த்தா விளங்கும். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உங்களை நீங்க சுய விசாரணை செஞ்சு கொள்ளுங்க, சுய விசாரணை செஞ்சு கொள்ளுங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில உங்கள்ட்ட கேள்வி கணக்கு கேட்க முன்னால நீங்க உங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களிடத்துல கேட்க முன்னால நீங்க உங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், என்னுடைய உறவு எப்படி இருக்குது. இந்த நாளையில குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடியவங்களுக்கு மன்னிப்பு இல்ல, குடும்பத்தை துண்டிச்சு வாழக்கூடியவங்களுக்கு மன்னிப்பு இல்ல. தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யாதவர்கள் அல்லது தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாள்ல மன்னிப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் வயோதிபர்களாக இருப்பார்கள். சிலர்கள் கபரில வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யணும். அவர்களுடைய கபர் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக மாத்தணும் என்று நாங்கள் துஆ செய்யணும். ஆனா யாரெல்லாம் எங்களோட இருக்கிறாங்களோ பெற்றோர்கள், நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க. உலமாக்கள் சொல்றாங்க, யாருடைய வயோதிப பெற்றோர்கள் அல்லது யாருடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அல்லது ஒரு வலிய அல்லாஹுடைய ஒரு இறை நேசர வீட்டுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கேயாவது ஒரு வலி, ஒரு இறை நேசர் இருக்கிறாங்கடா, நாங்க எவ்வளவு லட்சம் இல்ல கோடிக்கணக்கு செலவழிச்சும் அந்த ஆளுகிட்ட நாங்க போவோம் எங்களுக்கு ஒரு துஆவை கேட்கறதுக்காக வேண்டி. ஆனால் எங்களை எல்லாருக்கும் தெரியா எங்கட வீட்டுக்குள்ள ஒரு வலி இருக்கிறாங்க, அவங்கதான் எங்கட பெற்றோர்கள். அவங்க எங்களுக்கு கேட்கக்கூடிய துஆ ஒரு நாளும் அல்லாஹு தஆலா தட்டுறது கிடையாது. அவங்கதான் முஸ்தஜாபு தஅவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ ஒரு நாளும் அல்லாஹு தஆலா அதனை தட்டுவது கிடையாது, எந்த திரையும் கிடையாது. டைரக்டாக அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கும் என்றால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ. இன்றைக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி பேசாத பள்ளி கிடையாது, பேசாத மதரசா கிடையாது, வாசிக்கப்படாத வீடு கிடையாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பத்தி ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை முறை கேட்கிறோம். எங்கட ரேடியோவை திறந்தாலும், எங்கட டெலிவிஷனை திறந்தாலும், எங்கட போனை பார்த்தாலும் அங்க இமாம் புகாரியுடைய பேர் வராம இருக்காது. எதனால வருது? அவர்களுடைய பெற்றோர்களுடைய தாயுடைய துஆ தான் இந்த நிலைமைக்கு குர்ஆனுக்கு அடுத்ததாக புகாரியை கொண்டு போய் சேர்க்குது என்றால் அது தன்னுடைய தாய் அவருக்கு செஞ்ச துஆ. இன்னைக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை
கண்ட இடமெல்லாம் இமாம் ஷாஃபின்னு நாங்க சொல்றோம். ஸ்ரீலங்காவா இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், மொரோக்கோவா இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இமாம் ஷாஃபியுடைய மதுஹபை பின்பற்றாங்க என்றால் அந்த இமாம் ஷாஃபிக்கு தன்னுடைய தாய் செஞ்ச துஆ ஒரு வீட்டுல தாய் அல்லது தந்தை இருப்பாங்க என்றால் சந்தேகம் இல்ல, ஒரு இறைநேசர் வீட்டுக்குள்ள இருக்கிற காலத்துல அவங்களுக்கு நாங்க பணிவிட செய்யல என்றால் நாங்க நஷ்டவாளிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறக்குள்ள 3 துஆவுக்கு ஆமீன் சொன்னார்கள். அதுல ஒரு துஆ என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க துஆ, நபி அவர்கள் ஆமீன் சொல்றாங்க. மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க. மனிதர்களுக்கெல்லாம், ரசூல்மார்களுக்கெல்லாம், நபிமார்களுக்கெல்லாம், இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைவருக்கும் தலைவராக வந்தவர்கள் நபி அவர்கள் ஆமீன் சொல்றாங்க. அதுல அந்த துஆ ஒன்றுதான், இந்த உலகத்துல யார் உயிரோட இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய பெற்றோர்களும் தங்களோட உயிரோட இருந்து அவர்கள் அந்த பெற்றோர்களின் மூலமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அப்படியானவர்கள் நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப நாங்க விளங்கணும், எங்கட வீட்டுக்குள்ள எங்கட பெற்றார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வயசு பேய்த்திருக்கும், சின்ன புள்ள மாதிரி அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு தண்ணியை கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டி இருக்கும், நோய்வாய் பட்டிருப்பாங்க, பெட்ல இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு பெட்லே அவங்களுடைய வெளி தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. சிரமமாக இருக்கும். முகம் சுருட்டக்கூடாது, முகம் சுளிர்க்க கூடாது. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை எங்கட வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யமன்ல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் என்ன சந்திக்க வரல. நபி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் இருந்தாரு, உவைசுல் கர்னி என்று சொல்லப்படக்கூடியவர், யமன்ல இருக்கக்கூடிய கர்ன் என்ற தேசத்தில் இருக்கிறாரு. அவர் அவருக்கு வெண் குஷ்டம் நோய் இருந்துச்சு. அவர் நபி அவர்களை சந்திக்க வரல. எதனால வரல? காரணம் என்ன? அவருடைய தாய் வீட்டில் இருந்தாங்க, வயோதிப தாய் வீட்டில இருந்தாங்க. ஆனா அவர் தாயுடைய ஹிதமத்துல பணிவிடையில இருந்தாங்க. நபி அவங்களை சந்திக்க வரல. நபி அவங்களை சந்திக்க வந்தால் சஹாபி என்ற பேர் அவங்களுக்கு டைரக்டாக சுவர்க்கம். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல். நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாரும் நீதமானவர்கள். பிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். அவங்கள யாரை நீங்க பின்பற்றினாலும் நீங்க வழி தவற மாட்டீங்கன்னு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அப்படி இருந்தும் உவைசுல் கர்னி அவங்க என்ன செய்யல என்றால் நபி அவங்களை சந்திக்க வரல. நபி அவங்க சொன்னாங்க, கைரு தாபி உவைசுல் கர்னி. சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபிஊன்கள், அவர்கள் சிறந்தவர்கள் உவைசுல் கர்னி என்று சொன்னார்கள். எதனால தெரியுமா? நபி அவர்களை சந்திக்க வராட்டியும் பரவாயில்ல, தன்னுடைய தாயுடைய ஹிதமத்தில் அவர்கள் இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நபி அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமர், உங்களுடைய காலத்துல நீங்க யமன் நாட்டில இருந்து, அதுவும் கர்னுடைய தேசத்தில இருந்து, கர்னுடைய பகுதியில இருந்து உவைசுல் கர்னி இன்ன அடையாளம் உள்ள ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்தால், அவரை நீங்க சந்தித்தால் நீங்க என்ன செய்யுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லா இடத்துல துஆ கேட்க சொல்லுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட அலி இப்னு அபி, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த உவைசுல் கர்னியை தேடி அலைறாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த கூட்டத்துல சொன்னார்கள், அனைவரையும் அழைத்து சொன்னார்கள், யமன்லிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் எழும்புங்கள், அடுத்தவர்கள் உட்காருங்கள் என்று. யமன்லிருந்து அப்படி எழுப்பினாங்க எல்லாரும். திரும்ப சொன்னார்கள், கர்ன்ல இருந்து இந்த யமன்ல கர்னுடைய பகுதி யாரோ அவங்க நில்லுங்க, அடுத்தாக்கள் உட்காருங்க. அப்ப கர்னுடைய பகுதியில் இருந்து ஒருவர் எழுப்பினாரு. கேக்குறாங்க, உங்களுக்கு உவைசுல் கர்னியை தெரியுமாட்டே? சொல்றாங்க, ஆம், உவைசுல் கர்னி எனக்கு தெரியும், என்னுடைய சாட்சிட மகன் தான் உவைசுல் கர்னி என்று சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்றார், அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், அவருக்கு பைத்தியம் கிடையாது, உங்களுக்கு தான் பைத்தியம், உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சு தாங்கன்றாங்க. அந்த மக்காவுடைய பகுதியில அவர்கள் ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அவங்கள வர வச்சு அவங்கள்ட்ட பாவத்துக்காக மன்னிப்பு தேடினாங்க.
நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் தாயுடைய ஹிதமத்தில் இருந்தாங்க, அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார். முஸ்தஜாபு தாவாவாக அல்லாஹு தாலா அவரை மாத்தினார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட வீட்டில வயோதிப தாய்மார்கள் இருப்பார்கள், இவர்களுக்கான பணிவிடையை செய்யறது எங்கட மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. நாங்க பாத்திக்கிறோம், எங்கட நாட்டுல சில இடங்கள்ல கோழி கூட்டுல கூட சில தாய்மார்களை தந்தைமார்களை போட்டிருக்கிறாங்க, நாய் கூட்டுல கூட சில தாய்மார்களை தந்தைமார்களை போட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவர்களுக்கு ஈமான் கிடையாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா கேட்பான். அதுக்கான பதில்களை நாங்க சொல்ல தயாராயிருக்கணும். அதனால எங்கட பெற்றோர்களுக்கு யாரு நோவினை செய்யறாங்களோ இப்படியானவர்களுக்கும் இந்த ஷாபாண்ட அரைவாசியில கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பு இல்ல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், இந்த பெற்றோர்களுக்கு நோவினேண்டா அவங்கள வெளியே போடுறது, அல்லது சாப்பாடு கொடுக்காம வைக்கிறது, அல்லது வயோதிப இல்லத்துல கொண்டு போய் போடுறதுதான் பெற்றாருக்கு செய்யற நோவின் என்று நாங்க நினைக்கிறோம். அது இல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, உக்கூக்குல் வாலிதைன் என்றா என்னன்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க, உக்கூக்குல் வாலிதைன் என்றால் ஒரு தாய் அல்லது தந்தை பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த நேரத்துல எங்கட ஒரு ஆடையில டஸ்ட் பட்டு இருக்குது, தூசி பட்டு இருக்குது, இந்த தூசியை நாங்க தட்டுறதுக்காக என்ன செய்யறோம், அதிலிருந்து ஓரமாக்குறதுக்காக நாங்க எங்கட புடவையை நாங்க உதர்றமாக இருந்தால், இந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய தூசி எங்கட பெற்றார்களுடைய முகத்துல படுமென்றால், அவர்களுடைய முகத்துல படுமென்றால், அதுதான் உக்கூக்குல் வாலிதைன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. நாங்க சத்தத்தை உயர்த்தி பேசுறது இதுவும் உக்கூக்குல போய் சேரும். அதனால நாங்க அந்த பக்கத்தை நாங்க சீராக்கி கொள்ளணும். எங்கட பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கட பெற்றோர்களாக இருக்கலாம், அந்த உறவுகளை நாங்க என்ன செய்யணும், சீராக்கி கொள்ளணும். அப்ப நாங்க முயற்சி பண்ணணும், இந்த மாதத்தை நாங்க நோன்புல கழிக்கிறது. அதே மாதிரி இந்த மாதத்தை நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த மாதத்துல மிக முக்கியமாக பெண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு கடந்த அந்த ரமதான்ல விடுபட்ட நோன்புகள் இருக்கு. அல்லாஹு தஆலா பெண்களுக்கு சில காலங்கள்ல நோன்பு நோக்கிறத ஹராமாக்கி இருக்கிறார். அதே போல தொழுறத்தை ஹராமாக்கி இருக்கிறார். எப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த நிலைமையை நீக்கிறானோ அப்போது அவர்கள் அதனை கலா செய்ய வேண்டும். தொழுகை அல்ல, நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தை நாங்க அதுக்கும் பயன்படுத்த இயலும். எதுக்குன்னு சொன்னால், கடந்த ரமலான்ல யாரெல்லாம் தங்களுடைய நோன்பை பிடிச்சு கொள்ள இயலாம நோன்பை விட்டார்களோ அவர்கள் இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னால அந்த நோன்பை கலா செய்யணும். இது மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, நாங்க விட்ட நோன்பை கலா செய்யணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது நோன்பு நாங்க கலா உண்டு இல்ல, கலா செய்ய தேவையில்ல என்று சொல்லுவாங்க. அது மார்க்கத்துல சரியான கருத்து கிடையாது. எந்த நோன்பை நாங்க விடுறோமோ அந்த நோன்பை நாங்க அடுத்த ரமலான் வாரத்துக்கு முன்னால கலா செய்யணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, போன ரமலான்ல பெண்களாகி எங்களுக்கு சில நோன்புகள் விடுபட்டிருக்கும். இந்த நோன்பை நாங்க வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால எங்களுக்கு கலா செய்வதற்கான சந்தர்ப்பம், உடல் ஆரோக்கியம், நோன்பை பிடிக்கிறதுக்கு முடியுமான அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் என்றால், அந்த நாட்களும் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த நோன்பை எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால நாங்க கலா செய்யணும். யாரு அதை கலா செய்ய இல்லையோ, உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, 2024 உதாரணமாக விடுபட்ட நோன்ப 2025 அவங்க பிடிச்சிருக்கணும். யாருக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, நோன்பு பிடிச்சு கொள்ள சக்தியும் இருக்குது, இப்படியான நேரத்துல ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க அதை கலா செய்ய இல்லைன்றால் அடுத்த வருஷம் அவங்க அதை கலா செய்யறதோட அந்த நோன்புக்கு 600 கிராம் அரிசியும் ஒரு நோன்புக்கு ஃபித்யாவாக அவங்க கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு அந்த ஒரு வருஷத்தை அவங்க தாமதிச்ச காரணத்தினால 600 கிராம் அரிசியும் அவங்க ஃபித்யாவாக கொடுக்கணும் என்றத மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டு. விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் என்ன செய்யறாங்க என்றால், நோன்பை விடுறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடத்துக்காக, மாதவிடாய்க்காக நோன்பை விடுறாங்க.
அல்லது கர்ப்பிணி தாய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து வரும் அல்லது தனக்கு இதனால ஆபத்து வரும், டாக்டர் அட்வைஸ் பண்றாரு நீங்க நோம்பு பிடிக்க வானம், நீங்க பின்னால நோம்ப கதா செஞ்சு கொள்ளுங்க. அதுக்காக அவங்க நோம்ப விடுவாங்களா இருந்தால் இந்த நோன்ப அடுத்த ரமலானுக்கு முன்னால உடம்புல ஆரோக்கியம் நோம்ப பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கும் என்றால் அவங்க அதனை கலா செய்யறது கட்டாயம். அந்த அடுத்த ரமலானுக்கு உள்ளால நோன்ப கலா செய்ய இல்லை என்றால் உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, பொதுபோக்காக இவங்க விடுவாங்க என்றால் அடுத்த ரமலானுக்கு முன்னால் அவங்க நோம்ப பிடிக்கிறதோட ஒரு நோம்புக்கு 600 கிராம் அரிசியும் ஃபித்யாவாக கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி தாய் என்ன செய்யறா, நோன்ப விடுறா, அல்லது பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் நோன்ப விடுறா. இவங்க நோன்ப விடக்கூடிய நேரத்துல 2 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணத்துக்கு நோன்ப விடுவா. அதாவது தன்னுடைய உடம்புல பலவீனம் ஏற்படும் என்று நோன்ப விட்டால் அவங்க நோன்ப மாத்திரம் ஒரு வருஷத்துக்குள்ள கலா செய்யணும். ஆனால் பால் ஊட்டக்கூடிய தாய் அவ பயப்படுறா, அல்லது கர்ப்பிணி தாய் பயப்படுறா, தனக்கு பிரச்சனை இல்ல, தன்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை அல்லது பால் குடிக்கக்கூடிய பிள்ளைக்கு பிரச்சனை ஏற்படும் என்று அவங்க நோன்ப விடுவாங்க என்றால் அவங்க நோன்ப கலா செய்யறதோட அதே வருஷத்துல அவங்க 600 கிராம் அரிசியும் ஒரு நோம்புக்கு ஃபித்யாவாக கொடுக்கணும் என்றத மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. இந்த விஷயங்களை நாங்க என்ன செய்யணும் என்றால் ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களிடத்துல எங்கட மஹரமான ஆக்கள்கிட்ட சொல்லி இந்த விடயங்களை நாங்க தெளிவு எடுத்துக்கொள்வோம். இந்த விடயங்கள்ல நாங்க தெளிவை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அல்லது மார்க்கம் எங்களுக்கு இந்த நாட்டுல வழிகாட்டக்கூடிய ஒரு சபை தான் ஜமியத்துல் உலமாவுடைய சபை. இந்த ஜமியத்துல் உலமாவுடைய சபையில இந்த மார்க்கத்தை வழிகாட்டுறதுக்கு தனியான ஒரு பிரிவையும் வச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பெண்களுக்கான தனியான ஃபத்வாவுடைய ஒரு கோல் சென்டரும் உருவாக்கப்பட இருக்கிறது. பெண்களுக்கான தனியான ஒரு ஃபத்வா சென்டரும் உருவாக்கப்பட இருக்குது. அவங்களுக்கான தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்வாங்க. ஒரு பெண் பேசணுமா இருந்தால் அவ ஒரு ஆண்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, வெக்கம் இருக்கும் அல்லது வேறு காரணங்கள் இருக்கும், டிரெக்டாக அந்த ஹொட்லைன் பெண்களுக்கான ஹொட்லைனுக்கு அவங்க கோலை எடுத்து என்ன செய்யலாம், அதற்கான தெளிவுகளை எடுத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதே போல ஒருத்தர் நோன்ப விட்டு இருக்கிறாங்க, நோயாளி நோன்ப விட்டு இருக்கிறார், அவருக்கு நோன்ப பிடிக்க இயலும், ஆனால் அந்த ரமலான்ல நோய் வந்துட்டது, ரமலான் நோன்பு விட்டார் என்றால் அவருக்கு நோய் குணமாவிட்டது, அடுத்த ரமலானுக்கு முன்னால அவர் நோன்ப கலா செய்யும். அடுத்த ரமலானுக்கு முன்னால நோன்பு அவர் கலா செய்யும். இது நோயாளி, ஒரு டெம்பரரி நோயாளி, நோய் வந்துச்சு அதுக்கு பின்னால குணமாவிட்டது. ஆனா எங்களோட வீட்டுல சிலவர்கள் இருப்பார்கள், சிலர் இருப்பார்கள் எப்படின்னால் அவங்க நோயாளி, அவங்க நிரந்தரமாக நோயாளியா இருக்கிறாங்க, பெட் ரெஸ்ட்லயே இருக்கிறாங்க, அல்லது வயோதிபத்தால அவர்கள் நோம்பு பிடிக்கலாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு கலாவும் செய்யலாது. இந்த ரமலான்ல விட்டு அடுத்த ரமலானுக்கு முன்னால அவங்களுக்கு கலா செய்யலாது, மிகவும் சிரமமான நிலைமை, வீட்டுல பெட்ல இருக்கிறாங்க, கலா செய்ய இயலாது, நோம்பு பிடிக்க சக்தியே இல்லைன்னா இவங்க என்ன செய்யறது? இப்படியானாக்கள் என்ன செய்வாங்க என்றால் உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, இவங்க நோம்பு பிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல, ஆனால் ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி ஃபித்யாவாக கொடுக்கணும். இவங்க என்ன செய்வாங்க என்றால் ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி ஃபித்யாவாக கொடுக்கணும். இவங்க ஏனையவர்கள் கலாவை ஒரு வருஷம் பிற்படுத்தினாங்க என்றால் ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி ஃபித்யாவாக வேறாக இரட்டிப்பாக கொடுக்கணும். ஆனா இவங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு நோன்பை விட்டால் அந்த நோன்புக்கு என்ன செய்வாங்க, 600 கிராம் அரிசி ஃபித்யாவாக கொடுப்பாங்க. அது விடுபடக்கூடிய நாள்லையும் கொடுத்துடலாம், அல்லது சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் நோன்புக்கு முன்னாலேயே, முதலாவது நோன்புலேயே 29 அல்லது 30 நோன்புக்குரிய அந்த ஃபித்யாவை ஆரம்பத்தில் கொடுக்கோ மேலும், அல்லது நடுப்பகுதியில கொடுக்கோ மேலும், அல்லது இறுதி பகுதியில் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க முக்கியமாக இந்த கலாவுடைய விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்தணும். குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்
அந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருப்பாங்களா இருந்தால் அவங்க கடந்த காலங்கள்ல அல்லது கடந்த ரமலான்ல அவங்க நோன்பை விட்டு இருக்கிறாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டி இந்த நோன்பை கலா செய்ய சொல்லணும். எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல விட்டு போட்டுட்டு அப்படி சும்மா இருக்கிறதுக்கு, விட்டு போட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாளும் அனுமதி இல்லை. எப்படின்னால் ஒருத்தர் 10 வருஷத்துல ஜகாத்தை ஒருத்தர் நிறைவேற்றல் என்றால் எப்ப அவருக்கு தள்ளி கிடைக்குதோ எப்ப அவரு அதை உணர்றாரோ அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் 10 வருஷத்துக்குரிய ஜகாத்தையும் அவர் கொடுக்கணும். 10 வருஷத்துக்குரிய ஜகாத்தையும் அவர் கணக்கு பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரிதான் ஒருத்தர் 10 வருஷமா நோன்பை விட்டு இருக்கிறாங்க, ஆனா கலாஷையே இல்ல, பொடுபோக்காக இருந்திருக்கிறாங்க என்றால் அவங்க அந்த 10 வருடத்தினுடைய விடுபட்ட நோன்புகளையும் பிடிக்கிறது நோட்கிறது அவங்களுக்கு மிகவும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, இந்த ஷஅபான நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்களுக்கு ஏதாவது நோன்பு கலாவாகி இருந்தால் கடந்த ரமலான்ல இந்த ஷஅபானுக்கு முன்னால நாங்க பிடிச்சிரோணும். ஷஅபான்ல நாங்க பிடிச்சிரோணும், ரமலான் வாரத்துக்கு முன்னால பிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானுடைய அரைவாசி வந்து விட்டால் ஃபலா தஸூமு, நீங்க என்ன செய்வான அரைவாசிக்கு பின்னால நீங்க நோன்பு பிடிக்க வானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்ன நோன்பு? ஒருத்தர் சுன்னத்தான நோன்பு பிடிக்க போறார் என்றால் ரமலான்ல 15க்கு பின்னால பிடிக்கிறது கூடாது. ரமலான் அதாவது ஷஅபான்ல 15க்கு பின்னால பிடிக்கிறது கூடாது, இது சுன்னத்தான நோன்பு. ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாரு, திங்கள் வியாழன் தொடர்ச்சியாக அவரை நோன்பு பிடிச்சு கொண்டு வாரார் என்றால் அவருக்கு 15க்கு பின்னால ஷஅபான் 15க்கு பின்னால அவருக்கு நோன்பு நோட்க இயலும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி கலாவுடைய நோம்பு பிடிக்கிறார்கள் அவங்களுக்கும் 15க்கு பின்னால நோம்பு பிடிச்சு கொள்ள இயலும், அவங்களுக்கும் 15க்கு பின்னால நோம்பு பிடிச்சு கொள்ள இயலும். வெறுமனே நான் ஒரு சுன்னத்தான நோம்பு பிடிக்க போறேன் என்று 15க்கு பின்னால பிடிக்கிறது உலமாக்கள் சிலர் ஹராம் என்றும் சிலர்கள் மக்ரூஹ் என்றும் சொல்றாங்க. சிலர் மக்ரூஹ் என்றும் சொல்றாங்க. காரணம் சொல்றாங்க, அந்த 15க்கு பின்னால அவங்க நோம்பு பிடிச்சு ரமலான்ல அவங்க டயர்டாக கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் அதுல ஒரு சில தடையை விதிச்சிருக்குது உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான முதலாவது உயிர்ப்பிக்கணும், அதுல வரக்கூடிய அரைவாசி இரவை நாங்கள் உயிர்ப்பிக்கணும். அதுக்கு பின்னால எங்கட கலாவுடைய நோன்புகளை நாங்க கட்டாயமாக நோற்றுக்கொள்ளணும். நாங்க மாத்திரம் இல்ல, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கும் நாங்க இதை பற்றிய தெளிவுகளை நாங்க கொடுத்துக் கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, அதே மாதிரிதான் நாங்க நோன்புடைய சில சட்டதிட்டங்களையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். நோன்புடைய சில சட்டதிட்டங்களையும் நாங்க ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். முக்கியமாக நாங்க நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன விஷயம் எங்களுக்கு செய்ய இயலும், என்ன விஷயத்தை எங்களுக்கு செய்ய இயலாது என்ற விடயங்களை ஒருத்தருக்கு நாங்க படிச்சுக் கொள்றது, முதாக்கரா செஞ்சு கொள்றது, இதுவும் அவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நாங்க சஹர் செய்யறது இருக்கின்றது, இது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. சஹர் செய்யறது இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. சிலாக்கள் என்ன செய்யறாங்க, பழக்கப்பட்டிருக்கிறாங்க, பட்டினி நோன்பு பிடிச்சே அவங்க பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நாங்க இருக்க கூடாது. அதுக்கு சொல்லுவாங்க மார்க்கத்துல சௌமுல் விசால் என்று சொல்லுவாங்க. சௌமுல் விசால் எங்களிடத்துல ஹராம், அதாவது சஹருக்கு சாப்பிடாம அல்லது குடிக்காம தொடர்ச்சியாக அப்படியே அவங்க நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறது. சில மார்க்கத்துல சில மதங்கள்ல இருக்குது, ஒரு மாசம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அல்லது ஒரு மாதம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், 40 நாளைக்கு அவங்க சாப்பிடாம தொடர்ச்சியாக பாஸ்டிங் இருப்பாங்க. இது மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கல. எங்களுக்கு எங்கட மார்க்கம் இது அனுமதிக்கல. மார்க்கம் தெளிவாக சொல்லுது, ஃபஜ்ருடைய நேரம் வாரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டு கொள்ளுங்க. எப்ப மக்ரிபுடைய நேரம் வருதோ அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வெறுமனே ஒரு 14 மணித்தியாலம் அல்லது 13 மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக நீங்க பசித்திரீங்க, அல்லாஹ்வுக்காக பசித்திரீங்க. அதனால முதலாவது எப்ப புறப்பாக்கப்படுதோ, ரமலானுடைய புற எப்ப பார்க்கப்படுதோ, இன்ஷா அல்லாஹ் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி என்ன செய்வாங்க, பிற பார்ப்பாங்க. 28ஆம் தேதி இந்த ஷாபானுடைய 29வது பிறையில ரமலானுக்கான முதலாவது தலைப்பிறை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள்.
அதை பார்த்து அறிவிப்பார்கள். அந்த நேரத்திலும் எங்களுக்கு தெரியும் பல பிரச்சனைகளை சிக்கல்களை மக்கள் சோசியல் மீடியாக்கள்ல ஒருத்தருக்கு பேசிக் கொள்வாங்க. நாங்க எதையும் கணக்கெடுக்க கூடாது. எங்களுக்கு மார்க்கம், அதாவது உலமாக்கள் எதை தெளிவுபடுத்துறாங்களோ எங்களுக்கு ஒரு மார்க்க சபை இருக்குது. அல்லாஹு தாலா இந்த நாட்டுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள், அது மிகப்பெரிய ஒரு அருள். எங்களுக்கு மார்க்க சபை எதை காட்டுதோ, என்ன வழிகாட்டல் எங்களுக்கு தருவதோ அந்த வழிகாட்டல நாங்க போறது இருக்கிறே. இது அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தந்த பெரிய அருள். அதை செஞ்சு கொண்டு போறது மார்க்கத்தை சரியான முறையில நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு. பிற பார்த்துட்டு அறிவிச்சுட்டால் அதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யறது? இந்த சஹருடைய விஷயம் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா. நீங்க சஹர் செஞ்சு கொள்ளுங்க, உங்களோட சஹர்ல உங்களுக்கு பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹர் செஞ்சு கொள்ளுங்க, சஹர்ல உங்களுக்கு பரக்கத் இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒரு பிடிதான் நாங்க சாப்பிடுறோமா பிரச்சனை இல்லை, ஒரு கவலம் தான் நாங்க சாப்பிடுறோமா பிரச்சனை இல்லை, அல்லது ஏதாவது ஒரு குடிபானத்தை தான் நாங்க குடிக்கிறோமா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று நாங்க சாப்பிட்டு எங்கட உடம்ப நிமித்தி கொள்றது இருக்குது, அதில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறார். அதே மாதிரி நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கணும்ன்றதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்குது. எப்படி எங்களோட உடம்புக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும்ன்றதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்குது. அதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறதுக்குரிய நேரம் இல்ல. அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரா கஹ்ஃப்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், அஸ்கா தஆமன். அஸ்கா தஆமன் என்றால் ஹெல்தி ஃபுட். ஹெல்தி ஃபுட், எங்கட உடம்புக்கு என்ன சாப்பாட்டை கொடுத்தா எங்கட உடம்புக்கு நல்லா இருக்குமோ ஆரோக்கியமா இருக்குமோ அந்த சாப்பாட்டை தான் மார்க்கம் சாப்பிட சொல்லுது எங்களுக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் மார்க்கம் எங்களுக்கு சாப்பிட சொல்லல. எதுல தீங்கு இருக்குதோ, லரதி இருக்குதோ, கெடுதி இருக்குதோ, உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாம இருக்குதோ அதை சாப்பிடும்படி மார்க்கம் எங்களுக்கு சொல்லல. அஸ்கா தஆமண்டா நல்ல உணவு, உடம்புக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை தான் சாப்பிட சொல்லுது. அப்ப சஹர்ல நாங்க என்ன செய்யறது? நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொள்றது. எங்கட சஹர் முடிவு எப்ப? முஅஸ்ஸின் எப்ப பள்ளியில அஸான் சொல்றாரோ அதான் எங்கட சஹர் முடிவு இல்ல. முஅஸ்ஸின் சரியா நேரத்துக்கு சொல்லிட்டாரா இருந்தா பரவாயில்ல. உதாரணமாக 5 மணிக்கு சுபஹுடைய வக்து ஆரம்பிக்குது என்றால் நாங்க 5 மணிக்கு முன்னால நிப்பாட்டி கொள்ளணும். 5 மணிக்கு முன்னால நிப்பாட்டி கொள்ளணும். ஒரு 4:50க்கு அல்லது 4:55க்கு நிப்பாட்டி கொள்றதும் மிச்சம் நல்ல. சிலர் என்ன செய்வாங்க என்றால் எலும்புறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லி முஅஸ்ஸின் அஸான் சொல்லி முடியும் வரைக்கும் சாப்பிடுறது. இதுக்கு அனுமதி இல்ல. அந்த நோம்ப கதா செய்யணும். முஅஸ்ஸின் எப்ப அல்லாஹு அக்பர் என்று சரியா 5 மணிக்கு சொல்றாரோ அப்ப எங்களுக்கு வாயில இருக்கக்கூடியதை நாங்க துப்பி விடணும். ஏன்? நேரம் நுழைஞ்சாச்சு. 5 மணிக்கு முன்னாலதான் எங்கட சாப்பாடு சஹர். முஅஸ்ஸின் அஸான் சொல்றாரு தானே, முடியட்டுமே அப்படின்னு நினைச்சுவாங்க, சாப்பிடுவாங்க. சிலாக்கள் சாப்பிட்டு முடிஞ்சா முஅஸ்ஸின் அஸான் எப்ப ஆரம்பிக்கிறோ அப்ப தண்ணிய கொஞ்சம் குடவாங்க குடிச்சு கொள்வோம், அந்த நேரத்துல தண்ணிய குடிக்க பார்ப்பாங்க. அந்த நோம்புல வேலை இல்ல, அந்த நோம்ப கலா செய்யணும். அந்த நோம்ப கலா செய்யணும். முஅஸ்ஸின் 4:55க்கு அதான் சொன்னா எங்களுக்கு சாப்பிடலும் 5 மணி வரைக்கும். 5 மணி தான் எங்களோட டைம். 5 மணி தான் எங்களோட டைம். ஆனால் முஅஸ்ஸின் நம்பிக்கையானவர், அவர் நேரத்துக்கு தான் அஸான் சொல்லுவாரு அப்படின்னு இருந்தால் அந்த அஸானுக்கு முன்னால நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? எங்கட சாப்பாடுகளை நிப்பாட்டி கொள்ளணும். உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. எப்படின்னால் இப்ப நாங்க பாக்குறோம், எங்கட தராவீஹுடைய தொழுகையை தொழுதுக்கு பின்னால் எங்களுக்கு நியத்தும் சொல்லி தருவாங்க. இது எதற்காக வேண்டி இப்படி சொல்லி தராங்க என்றால், நவைத்து சௌமகதின் என்று எங்களுக்கு ஏன் சொல்லி தராங்க என்றால், உலமாக்கள் சொல்றாங்க ஒருத்தர் எப்ப நியத்து வைக்கணும் என்றால் நியத்தை தபீத் பண்ணணும். நியத்தை தபீத் பண்ணணும். தபீத் சொன்னால் என்னது? தபீத் சொன்னால் இரவுல தூங்க கொள்ளையே நாங்க என்ன செய்யறது? நியத்து வச்சுட்டு தூங்குறது. அதான் தபீத் சொல்றது. உலமாக்கள் வலியுறுத்துறாங்க. அப்படி நாங்க இரவுல தூங்க கொள்ளைய நியத்து வச்சு கொண்டு எங்களுக்கு நோம்ப நியத்து வச்சு கொண்டு தூங்கலாம். ஆனா சஹர்ல எழுப்பி சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்ல. சாப்பிட்டதுக்கு பின்னாலையும் எங்களுக்கு நியத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம்? வச்சு கொள்ளலாம். நியத்துன்றது உள்ளத்தால நாங்க வைக்கிறது தான். ரமலானுடைய பரலான நோன்பை நாம் பிடிக்கிறேன் என்று உள்ளத்தால் ஒருத்தர் வைக்கிற நியத்து தான் உண்மையான நியத்து. அதுதான் நியத்து. வாயால் ஒருத்தர் மொழிவாரா இருந்தால் வாயால மொழிகிறது கட்டாயம் இல்ல,
உள்ளத்தால நினைக்கிறது தான் கட்டாயம், வாயால மொழிகிறது உள்ளத்துல நினைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் என்றால் அதை மொழிஞ்சு கொள்றது பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. அது சுன்னத்துன்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நியத்தை நாங்க வச்சு கொள்றது. அதே மாதிரி எங்கட சஹருடைய அந்த சாப்பாட்டை ஃபஜ்ருடைய நேரம் நுழையறதுக்கு முன்னால நிப்பாட்டி கொள்ளும். ஃபஜ்ருடைய நேரம் நுழையறதுக்கு முன்னால நிப்பாட்டி கொள்ளும். நபி அவர்களுடைய காலத்துல 2 அசான் சொல்லப்படும். ஒரு அசான் எப்ப என்றால் தஹஜ்ஜுதுல சொல்லுவாங்க, ஒரு அசான் தஹஜ்ஜுடைய நேரத்துல சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உம்மி மக்தூம் அசான் சொன்னா நீங்க சாப்பிடுங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அசான் சொன்னா உங்களோட சாப்பாட்டை நிப்பாட்டிடுங்க. அதாவது உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுதுல அசான் சொல்வார்கள், அது உங்களுக்கு சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அசான் ஃபஜ்ருடைய அசான், உங்களுக்கு அதுக்கு பின்னால சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்ல. அசான் கேக்குதா, உங்களோட சாப்பாட்டை அப்படியே வைங்க நபியாவும் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நாங்க சஹரும் சாப்பிட்டுட்டோம், நியத்தையும் வச்சுட்டோம் என்றால் அதுக்கு பின்னால எங்கட நோன்பு ஸ்டார்ட், எங்கட நோன்பு ஸ்டார்ட். நாங்க யாரும் இன்னொருத்தர பார்க்க போறதில்ல. அவங்களோட நோன்பு எப்படி இருக்குது, இவங்களோட நோன்பு எப்படி இருக்குது, ஒன்றும் எங்களுக்கு பார்க்க இயலாது. ஏன் நோன்புன்னு சொல்றது, அல்லாஹு தாலா சொல்றான், ஒரு அடியான் எனக்காக தாகித்திருக்கின்றான், எனக்காக பசித்திருக்கின்றான், அவனுக்குரிய கூலியை நானே கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுக்குரிய கூலிய நானே கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நோன்பு அல்லாஹுக்குரியது. நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில நாங்க அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறதா, அல்லாஹ்க்கு வழிபடுறதான்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சு கொள்ளணும், முடிவு செஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்துல மார்க்கம் எங்களுக்கு சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்குது, தடுத்திருக்குது. மார்க்கம் எங்களுக்கு சில விடயங்களை தடுத்திருக்குது. அதை எங்களுக்கு என்ன செய்யலாது, செய்ய இயலாது. மார்க்கம் அந்த விஷயங்கள் எங்களுக்கு தடுத்திருக்குது, அதை எங்களுக்கு மார்க்கத்துல செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி நாங்க செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த நோன்பு சேராம போயிடும், அந்த நோன்பு கூடாது. அந்த நோன்பை நாங்க கலா செய்ய வேண்டி ஆகிவிடும். மிக முக்கியமாக ஒருத்தருக்கு நோன்பு கடமையாகிறதா இருந்தால் அவர் முஸ்லிமா இருக்கணும். அதே போல முக்கல்லஃபாக இருக்கணும். முக்கல்லஃப்னு சொல்றது பருவ வயதை அடைஞ்சிருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில ஒரு 15 வயசாக இருக்கலாம், பெண்களை பொறுத்தவரையில 9 வயது உலமாக்கள் சொல்றாங்க. அல்லது 15 வயது தாண்டிட்டால் அவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டேதான் இருக்கணும் என்றதை தெளிவாக சொல்கின்றார்கள். அதே மாதிரி நோன்பு நோக்கிறதுக்கு தடை இல்லாத ஒருவர் இருக்குமாக இருந்தால் சிலருக்கு அல்லாஹு தாலா நோன்பை விடுறதுக்கு அனுமதி வச்சிருக்கிறார். அந்த காரணங்கள் இல்லாத நிலையில யாருக்கும் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. நோன்பை விடுறதுக்கான காரணங்கள் எங்களுக்கு தெரியும். மாதவிடாயாக இருக்கலாம், அல்லது பிரசவம் உடையவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு பகல்ல நோன்பு நோட்கிறது ஹராம். அவங்க பகல்லையோ அவங்க நோன்பு நோட்கிறது ஹராம். மாதவிடாயுடைய பெண்களாக இருக்கலாம், அல்லது பிரசவத்துடைய பெண்களாக இருக்கலாம். இவர்கள் நோன்பு நோட்கிறது கூடாது. ஆனால் அந்த நோன்பு அவர்கள் என்ன செய்யணும், பின்னால கலா செஞ்சு கொள்ளணும். அதே போல ஒருத்தருக்கு என்ன இருக்குதுன்னா மயக்கம் இருக்குது, அல்லது பைத்தியம் பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு பைத்தியக்காரரா இருக்கிறா இருந்தால் அவங்களுக்கு ஹபல், அவங்களுக்கு புத்தி சுயாதீனம் இல்ல, ஒரே நிலையில அவங்க இல்ல, முன்னுக்கொன்ன பின்னுக்கொன்ன பேசுறாங்க. இப்படியானவர்களுக்கும் ஜுனூன், இவர்களுக்கும் நோன்பு கடமை இல்லை. இன்னொருத்தர் இருக்கிறார் எப்படின்னால் பகல் முழுக்க ஃபஜ்ருடைய நேரம் எப்ப நோன்பு பிடிக்க ஆரம்பமோ அந்த நேரத்தில் இருந்து மகரிப் வரைக்கும் ஒருத்தர் முகுமா அலைஹி அரபுல சொல்லுவாங்க, அவங்க மயக்கத்திலே இருக்கிறாங்க, முழு பகலும் மயக்கம், சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் மயக்கம் என்றால் அவங்களுக்கும் மார்க்கம் சொல்லுது நோன்பு கடமை இல்லை, நோன்பு அவங்களுக்கும் கடமை இல்லை. அதே மாதிரி நோயை பொறுத்தவரையில எப்படியான நோய் என்றால் கடுமையான நோய். நோன்பு பிடிச்சா டாக்டர் சொல்றாரு, அட்வைஸ் பண்றாரு, இவர் பாஸ்டிங் கூடாது, இவர் நோன்பு பிடிப்பாரா இருந்தால் இவருடைய உடம்புல பலவீனம் ஏற்படும், இவருடைய உடம்புல பலவீனம் ஏற்படும். இவருக்கு என்ன செய்ய தேவையில்ல, நோன்பு பிடிக்க தேவையில்லைன்னு உலமாக்கள் சொல்றாங்க, நோன்பு பிடிக்க தேவையில்லைன்னு உலமாக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நிரந்தர நோயாளி நோன்பே பிடிக்கல, அவருக்கு நோன்பே அவருக்கு பிடிக்கலான்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு பிரயாணி. பிரயாணி இவர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரயாணம் போக போறாரு. பாவமான காரியத்துக்கு பிரயாணம் போறால் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. மார்க்கம் அனுமதிச்ச காரணத்துக்காக பிரயாணம் போறாரு. அதுவும் அவருடைய பிரயாணத்துடைய தூரம் கிட்டத்தட்ட 81 கிலோமீட்டர் விட அவர் தாண்டுவாராக இருந்தால்
அவருக்கு நோம்ப விடையேலும், இருந்தாலும் அவர் ஃபஜ்ருக்கு முன்னால வீட்டை விட்டு வெளியாகும். ஃபஜ்ருக்கு முன்னால வீட்டை விட்டு அவர் என்ன செய்யணும், வெளியாகணும். அப்ப அவருக்கு நோன்பு விட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த நோன்பை என்ன செய்வார் என்றால் இன்னொரு நாள்ல அவர் கலா செஞ்சு கொள்ளணும். சில சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்குது. எப்படி என்றால், ஒருத்தர் வந்து நியத்து வச்சுக்கிறாரு, நான் பிரயாணம் போறேன், நான் ஒரு பிரயாணி, ஆனா வீட்டுக்குள்ள அவர் தூங்குறாரு. கேட்டா சொல்றாரு, என்ன நியத்து பிரயாணம் தானே, அதனால எனக்கு என்ன செய்யலாம், நோன்பு விடையிலும். இது மடத்தனம். ஒருத்தர் பிரயாணம் ஒரு நல்ல காரியத்துக்காக, நல்ல நோக்கத்துக்காக பிரயாணம் போறார், அவருக்கு நோன்பு விட அனுமதி இருக்குது. பாவமான ஒரு காரியத்துக்காக பிரயாணம் போறாரு. உதாரணமாக ஒருத்தர் இங்கிருந்து போறாரு, கொழும்புக்கு பிரயாணம் போறாரு. எதுக்காக வேண்டி போறாரு என்றால், தன்னுடைய ஒரு சகோதரருக்கு அநியாயம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி கொழும்பு போறாரு. அல்லது ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை சாதிக்கணும்ன்றதுக்காக வேண்டி கொழும்புக்கு போறாரா இருந்தால் இவருக்கு நோன்பு விட்டுறதுக்கு அனுமதி இல்லை. இவர் பிரயாணியாகி கேளும், நல்ல நோக்கம் இல்லை இவருடைய பிரயாணம். இவருக்கு பிரயாணத்தை இந்த நோன்பை விட அனுமதி இல்லை. ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்கு ஒரு பிரயாணம் போறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில போறாரு, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு நலவுக்காக போறாரு, சுபவுக்கு முன்னாலே வெளியாகிறாரா இருந்தால் இவருக்கு நோன்பு விட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், முன்னால ஞாபகப்படுத்தின மாதிரி, ஒருத்தருக்கு நோன்பே பிடிக்கலாத அளவுக்கு கிபர் என்று சொன்னால் அதாவது வயோதிபம், ஹரிம் என்று சொல்லுவோம், வயோதிபம். அவனுக்கு நோன்பு பிடிக்கலா, அவனுக்கு நோன்பு விட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. அவங்க எப்படி கஃபாரா கொடுக்கணும்ன்றதையும் முன்னால நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்குது மரதும் லாயுரிஜா புருகு. அவருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது. உதாரணமா ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்கிறேன்னு வைப்போம். அவருடைய நோய் வந்து குணமாகும் என்று சொல்லலாம். டாக்டர் சொல்றாரு, இதை வந்து எங்களுக்கு நம்பிக்கையா சொல்லலாம், இதை குணப்படுத்தேலும். அப்ப லாயுரிஜா புருகு, அதாவது இந்த நோய் வந்து குணமாவாது என்று இருக்குது என்றால் அவருக்கு நோன்பு விட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, மிக முக்கியமாக நோன்புடைய அர்க்கான்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் நீயத்து வைக்கிறது. நான் சொல்லிட்டேன் முன்னால. அந்த நீயத்தை வந்து எப்படி வைக்கணும் என்றால் 3 விஷயங்களை நான் கவனிக்கணும். முதலாவது, இரவலையே நீயத்து வச்சு கொள்றது. 2வது, தயீன் பண்ணி கொள்ளணும், குறிப்பாக்கி கொள்ளணும், ரமதானுடைய நோன்பை நான் என்ன செய்யறது, பிடிக்கிறது. 3வது, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது, நோன்பை நீயத்து வச்சு கொள்றது. இந்த விஷயத்துல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்குது. சில உலமாக்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்றாங்க, ரமதானுடைய ஆரம்பத்துல இவரை நீயத்து வச்சுட்டா போதும், அதுக்கு பின்னால நீயத்து, அதாவது ஒவ்வொன்றுக்கும் தக்கரார் மீட்டி 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 வைக்க தேவையில்லைன்றத இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் ஏனைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இரவல வைக்கிறது, தயீன் பண்றது, அதே மாதிரி தக்கரார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மீட்டி மீட்டி நோன்பு வைக்கிறது இருக்கிறே, இது நியத்து வைக்கிறது இருக்கிறே, இது கட்டாயம் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது, மிக முக்கியமாக நோன்பு நோட்டுட்டால் ஃபஜ்ர்ல இருந்து உருப் வரைக்கும் நாங்க தடுத்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமாக எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லை, அதே மாதிரி குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதே மாதிரி எங்களோட உடம்பு இருக்குது. இந்த உடம்புல அல்லாஹு தஆலா 5 சுகப், அதாவது 5 ஓட்டைகள், அதாவது துவாரங்கள், 5 துவாரங்கள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அந்த துவாரங்கள் உள்ளுக்கால ஏதாவது போகுமா இருந்தால் நோன்பு முறிஞ்சிடும். அந்த துவாரங்களால ஏதாவது ஒன்று போகுமா இருந்தால் நோன்பு முறிஞ்சிடும். அது எங்கட மூக்குடைய துவாரம் இருக்குது, காதுடைய துவாரம் இருக்குது, முன்பின் துவாரங்கள் இருக்குது, அடுத்தது வாய் இருக்குது. இந்த 5 துவாரங்களும் இருக்குது. இதால ஏதாவது ஒன்று போகுமா இருந்தால் அந்த நோன்பு முறிஞ்சி. அதை பத்தி பின்னால தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்று சேர இயலாது, ஒன்று சேர்ந்தாங்க என்றால் நோன்பு முறிஞ்சிடும். அதே போல மாதவிடாய் அல்லது பிரசவரத்தம் வரக்கூடியவங்க, இவங்களுக்கும் நோன்பு பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஜுனூன், பைத்தியம், முன்னால ஞாபகப்படுத்தினேன். அதே போல ஒருத்தர் மதம் மாறிட்டாரா இருந்தால், ஃபஜ்ர்ல முஸ்லிம் ஆயிருந்தாரு, லுஹருடைய நேரத்துல முர்த்ததா போறாரா இருந்தால் அவரும் என்னது, நோன்பு முறிந்து விடும். மிக முக்கியமாக நான் சொன்னேன் 5 துவாரங்கள். இந்த 5 துவாரங்களை பொறுத்தவரையில முதலாவது எங்கட வாய் இருக்குது, அதுக்கு பின்னால எங்கட மூக்குடைய துவாரம் இருக்குது, அதே போல எங்களுடைய காதுடைய துவாரம் இருக்குது, அதே போல முன்பின் துவாரம். இப்படி 5 துவாரங்கள் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இதன் மூலமாக
ஏதாவது ஒன்று உள்ளே போகுமாக இருந்தால் எங்கட நோன்பு முறிஞ்சிடும். அது வாயால, மூக்கால, காதால அல்லது முன்பின் துவாரத்தால. இதுக்கு நாங்க சொல்வோம் திறந்த துவாரங்கள் என்று சொல்லுவோம். அப்ப எங்கட உடம்புல மூடிய துவாரங்களும் இருக்குது. மூடிய துவாரங்கள் மன்ஃபத் கைரு மஃப்தூஹ், மூடிய துவாரங்கள். அது உதாரணமாக எங்கட கண் இருக்குதே, எங்கட கண்ணை வச்சு கொள்ளலாம். அல்லது எங்களுடைய தோல் பகுதி, எங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தோல் பகுதி, இதுவும் எங்களுடைய ஒரு சில நேரங்கள்ல இதுவும் துவாரங்களாக பயன்படுத்தப்படும். உதாரணமாக என்ன செய்யறது, எங்கட உடம்புக்கு இன்ஜெக்ஷன் நாங்க அடிப்போம். இன்ஜெக்ஷன் அடிக்கக்குள்ள நோம்பு முறியுமா முறியாதா சந்தேகம் வரும். அப்ப ஜில்ட், இந்த தோல் பகுதியால எங்கள உடம்புக்கு என்ன செய்வாங்க, இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. அப்ப அந்த தோல் பகுதி அல்லது கண்ணுடைய பகுதி, இதுல ஏதாவது ஒன்றை நாங்க உள்ளுக்கு அனுப்பினா நோம்பு முறியுமா முறியாதான்றது எங்களுக்கு பின்னால அதுவும் வரும். அதுல மிக முக்கியமானது எங்கட வாயை நாங்க கவனிக்கக்கூடிய நேரத்தில் எங்கட இந்த வாயுடைய பகுதி இந்த துவாரத்தால, உதாரணமாக சில நோயாளிகள் இருப்பார்கள், அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் வீசிங்னு சொல்லுவோம். வீசிங் அதாவது மூச்சு எடுக்கிறதுக்கு சிரமமான நோய் சிலருக்கு இருக்கும். இவங்களுக்கு நோம்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டா இவங்களுக்கு நோம்பு விடுறதுக்கு அனுமதி இல்லை. வீசிங் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நோம்பு விடுறதுக்கு அனுமதி இல்ல. ஒருத்தர் மிகவும் கஷ்டப்படுறாரு, அவர் அந்த வீசிங்குக்கு இன்ஹேலர் யூஸ் பண்றாரு. பஃப் அவர் என்ன செய்யறாரு, யூஸ் பண்றாரா இருந்தால் அவர் நோம்பு பிடிப்பாரு. எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணுவாரு. அடுத்த நேரத்துல நோம்பாளி மாதிரி இருப்பாரு. பின்னால ரமலானுக்கு பின்னால் அவரு அதை கலா செஞ்சு கொள்ளணும். அப்ப முதலாவது எங்களுடைய வாயுடைய பகுதியால ஒரு இன்ஹேலர் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாளி இருந்தால் அவருக்கும் நோம்பு விடுறதுக்கு அனுமதி இல்லை. அவர் என்ன செய்வார், நோம்பு பிடிப்பாரு. எப்ப அவருக்கு அதை யூஸ் பண்ணணும் என்று வருதோ அதை யூஸ் பண்ணினால் நோம்பு முறிஞ்சிரும். அதை அவரு கலா செய்யணும். அவர் அதை கலா செய்யணும். ஒரு நோயாளி இருக்கிறார் எப்படின்னால் இந்த இன்ஹேலர் பாதிக்கக்கூடியது. இன்ஹேலர்னா எங்களுக்கு தெரியும், இந்த ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டவர் பாதிக்கக்கூடிய அந்த வைத்தியம் தான் அது, அந்த மெஷின் தான் அது. இன்ஹேலர் ஆக்சிஜன் அடிச்சு என்ன செய்வா, ஆக்சிஜன் அடிப்பாங்க மூச்சிலா போகக்கூடிய நேரத்தில், அதுதான் அது. இதை பாதிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாவிக்கிறாரா இருந்தால் அவர் பஜ்ருக்கு முன்னால அல்லது மகரிபுக்கு பின்னால் அவர் பாவிக்கணும்னு அவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். இல்ல அவருக்கு ஒருக்க பாவிக்கணுமா இருந்தா அவருக்கு நோம்பு பிடிக்கல. அவர் என்ன செய்வார், நோம்பாளி மாதிரி இருப்பாரு, வருத்தம் வரக்குள்ள பாவிப்பாரு. ரமலானுக்கு பின்னால சந்தர்ப்பம் கிடைச்சா அவர் என்ன செய்வாரு, அந்த நோம்பு அவரு கலா செய்யும். அப்படி இல்ல தொடரான நோயாளி மாதிரி இருக்கிறார் என்றால் அந்த நோம்பை அவரு என்ன செய்வாரு, விட்டு போட்டுட்டு அதுக்கு ஃபிதியா கொடுப்பாரு. அப்ப இன்ஹேலர் பாவிக்கிறதால நோம்பு முறிஞ்சிடும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் சில ஹார்ட் பேஷண்ட், அதாவது ஹார்ட் வருத்தம் உள்ளாக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு டாக்டர் கொடுப்பாங்க என்னென்றால் ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்க, நாக்குக்கு கீழால வைக்க சொல்லி, நாக்குக்கு கீழால வைங்கன்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்டை நாக்குக்கு கீழே ஒருத்தர் நோம்பு பிடிச்சிட்டு வச்சாலும் அந்த நோம்பு முறிஞ்சு விடும். அதே போல ஒருத்தருக்கு ஒரு வருத்தம் இருக்குது குடல்ல, அவருடைய குடல்ல அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இதை டாக்டர் சொல்றாரு இவருக்கு நாங்க டெஸ்ட் ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒரு கேமராவை எங்கட வாய்க்குள்ளால் அப்படி உள்ளுக்கு அனுப்பினால் அந்த நோம்பு முறிஞ்சிடும். அந்த நோம்பு முறிஞ்சிடும். அவரு கலா செய்யணும். இந்த 5 துவாரங்களால, திறந்த துவாரங்களால எது போனாலும் நோம்பு என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். இது முதலாவது. இரண்டாவது மூக்குடைய விஷயம், மூக்குடைய துவாரம். இந்த மூக்குடைய துவாரத்துல சில நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் மூக்குக்குள்ளதான் அதாவது மூக்கால ரத்தம் வரும், பீனச மாதிரி இருக்கும் அல்லது வேறொரு நோய் இருக்கும். இவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க இவங்களோட நோய்க்கு மூக்கால தான் மருந்து ஊத்தணும் டாக்டர் அட்வைஸ் பண்ணினால் அந்த மூக்குக்கு ஒரு குத்துரத் அத ட்ராப்பா என்ன செய்யறாரு, மூக்கு ஊத்துவாங்களா இருந்தால் அந்த நோம்பு முறிஞ்சிடும். அந்த நோம்பு அவருக்கு கலா செய்யணும். அதே மாதிரி என்ன செய்வாங்க என்றால்
எங்களை அதிகமானாக்களுக்கு தெரியும், இந்த எங்கட இந்த ஆஸ்துமா வருத்தம் அல்லது சளி வருத்தம் இருக்கிறார்கள், நாங்க ஆவி பிடிப்போம். ஆவி பிடிக்கக்கூடிய நேரத்துல உலமாக்கள் இதுல தெளிவாக சொல்றாங்க, நாங்க தண்ணீரை சூடாக்கக்கூடிய நேரத்துல, அதுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த தண்ணீர்ல இருந்து ஆவி மேல போகும். மேல போய் நாங்க அதை உடம்புக்கு அல்லது மூக்குல அல்லது வாயில நாங்க அதை எடுக்கக்கூடிய நேரத்துல எங்களோட உடம்புக்குள்ள அது போகும். ஒன்று வெறுமனே தண்ணியால் ஆவி பிடிப்பாங்க, அல்லது தண்ணிக்கு ஏதாவது ஒன்றை போடுவாங்க, போட்டு பிடிப்பாங்க. உதாரணமா தேசிக்க புளிய போடுவாங்க, அல்லது ஏதாவது டெப்லெட்டை போடுவாங்க. இப்படி போட்டு நாங்க ஆவி பிடிக்கிறதால எங்களோட நோம்பு முறிஞ்சிடும். எங்களோட நோம்பு முறியும். ஏனென்றா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் எங்களோட உடம்புக்குள்ள போகுது. உதாரணத்துக்கு நாங்க எப்படி பார்ப்போம் என்றால், ஆவி பிடிச்சதுக்கு பின்னால அந்த ஆவிக்கு மேலால அந்த பாத்திரத்துக்கு மேலால நாங்க ஒரு ஒரு பொலித்தீன் மாதிரி ஒன்றை நாங்க வச்சு பார்த்தால் அந்த ஆவி மேல பட்டு பட்டு தண்ணீருடைய துளிகள் அந்த பொலித்தீன்ல இருக்கும். அதே மாதிரிதான் எங்களோட உடம்புக்கு நாங்க உள்ளுக்கு நாங்க பிடிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆவி ஒரு ஒரு பதார்த்தமாக எங்களோட உடம்புக்குள்ள போகுது. அதனால் அது நோம்பு முறியும் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரியும், நோம்பு பிடிச்சிருக்கிற நேரத்துல அடுத்த துவாரம் தான் காதுடைய துவாரம். இந்த காதுடைய துவாரம், இந்த காதுடைய துவாரம் இருக்குதே, இதுக்குள்ள என்ன போனாலும் நோம்பு முறிஞ்சிடும். எங்களுக்கு வெளியில பார்க்கக்கூடிய நேரத்துல காதுடைய துவாரம் எவ்வளவு விளங்குதோ அதை விட உள்ளுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாருண்டா ஒரு கொட்டனை போடுறாரா இருந்தால், எங்களுக்கு வெளிரங்கமா விளங்கக்கூடிய அந்த துவாரத்தினுடைய பகுதியை தாண்டி ஒருத்தர் ஒரு கொட்டனை போட்டு கிளீன் பண்ணுவாரா இருந்தால், அல்லது தன்னுடைய கையை நல்லா உள்ளுக்கு வெளியில விளங்கக்கூடிய பகுதியை தவிர உள்ளுக்கு நல்லா அனுப்புவாரா இருந்தால் அந்த நோன்பு முறியும் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அந்த நோன்பு முறியும் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நாங்க நோன்பு நோற்ற நிலையில கொட்டன் பாதிக்க இயலாது. அதாவது எங்கட காதை கிளீன் பண்றதுக்காக எங்களுக்கு அந்த கொட்டன் என்ன செய்யலாது, பாதிக்க இயலாதுன்றத உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதே நேரத்தில் அடுத்ததுதான் முன்பின் துவாரங்கள். நான் 3 திறந்த வெளிகளை பத்தி சொல்லிட்டேன். முதலாவது வாய், 2வது மூக்கு, 3வது காதுடைய பகுதி. இதை சொல்லியாச்சு. 4, 5 முன்பின் துவாரங்கள். இந்த முன்பின் துவாரங்களால எது உள்ளுக்கு போனாலும் எங்கட நோன்பு முறிஞ்சிடும். நோன்பு முறிஞ்சிடும். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஒரு கர்ப்பிணி தாய் இருக்கிறாங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணணும் டாக்டர் சொல்றாங்க. அவங்களுக்கு முன் துவாரத்தால ஒரு கேமரா அனுப்பி டெஸ்ட் பண்றாங்க. நோம்பு முறிஞ்சிடும். நோம்பு முறிஞ்சிடும். அதே மாதிரி முன்பின் துவாரத்தால ஏதாவது டெப்லெட் என்ன செய்யறாங்க அனுப்புறாங்களா இருந்தால் அதன் மூலமாகவும் நோன்பு முறிஞ்சிடும். அதன் மூலமாகவும் நோன்பு முறிஞ்சிடும். அல்லது டாக்டர்கிட்ட போறாங்க, ஒரு வைத்தியம், அந்த வைத்தியத்துடைய சந்தர்ப்பத்துல கை விரல்கள் உள்ள போனாலும் நோன்பு முறியும் என்றதை உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு டெஸ்டிங்குக்காக வேண்டி முன்பின் துவாரத்துல அது எப்படி கேமராவா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவதாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், எதை அனுப்பினாலும் முன்பின் துவாரத்தால போயிச்சிருந்தால் அது நோன்பு முறியும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. அதே போல எங்களுக்கு தெரியும், இந்த 5 துவாரங்களால ஏதாவது ஒன்று உள்ள போகுமாக இருந்தால் அது நோன்பு முறிச்சு. இப்ப எங்களுக்கு தெரியும், எங்களை கண் இருக்குது. இந்த கண்ணுக்கு நாங்க என்ன செய்யறோம், கண் வருத்தம் உள்ளாக்கள், கண் நோய் உள்ளாக்கள் இந்த கண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னா டிராப்ஸ் ஊத்துவாங்க, மருந்து ஊத்துவாங்க. இதால நோம்பு முறியுமான்னு கேட்டால் உலமாக்கள் சொல்றாங்க, இது மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய திறந்த வெளிகள்ல இது உள்ளடங்குது இல்ல. அதனால நோன்பு நோட்ட நிலையில ஒருத்தர் கண்ணுக்கு டிராப்ஸ் ஊத்துறாரு அல்லது கண்ணுக்கு சுருமாவை போடுறாரா இருந்தால் அவருடைய நோன்பு முறியாது. கண்ணுக்கு டிராப்ஸ் ஊத்தக்கூடிய நேரத்துல அதனுடைய சுவை சில நேரம் தொண்டையில அவர் அதை உணர்ந்தாலும் அந்த நோன்பு என்ன செய்யாது, முறியாது. அப்படி ஊற்றி அதுல உணர்வு வருமா இருந்தால் தொண்டையில நாங்க வரக்கூடிய விளங்கி விடக்கூடாது, அதை துப்பிடணும். அப்படி வந்தால் அதை துப்பிடணும். கண்ணுக்கு மருந்து ஊத்துறதால நோன்பு என்ன செய்ய மாட்டாது, முறிய மாட்டாது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம். இப்ப 5 முக்கியமான விஷயம். இந்த 5
திறந்த துவாரங்களால எது உள்ளுக்கு போனாலும் நோன்பு முறிஞ்சிரும். ஆனா கண்ணை பொறுத்தவரையில கண்ணுக்கு எங்களுக்கு மருந்து ஊத்தலாம், அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்க மாட்டாது. முன்னால நான் சொன்னேன், எங்களோட உடம்புல எப்படி திறந்த துவாரங்கள் 5 இருக்குதோ அதே போல, அதாவது மன்ஃபஸ் கைரு மஃப்தூஹ், அதாவது திறக்கப்படாத துவாரம் என்று சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக எங்களுடைய தோல், இந்த தோல்ல நாங்க என்ன செய்யறோம், சில வைத்தியங்கள் செய்வோம். இதனால நோன்பு முறியுமா முறியாதான்னு கேட்டால் உலமாக்கள் எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிலர்கள் இருக்கிறாங்க, சில கிட்னி பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவோம். அவங்க என்ன செய்வாங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அதாவது இரத்த சுத்திகரிப்பு அவங்களுக்கு மேற்கொள்வாங்க. இப்படி ஒரு கிட்னி பேஷனுக்கு இரத்த சுத்திகரிப்பு மேற்கொள்றதாக இருந்தால் அது நோன்பை முறிக்கும் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அது எங்களுக்கு தோல் பகுதியால உடம்புக்குள்ள அந்த இரத்தங்களை அனுப்பினாலும் அதுல வித்தியாசமான பதார்த்தங்கள் என்ன செய்யப்படுது, உள்ளே அனுப்பப்படுது, அதுல நோன்பை முறிக்கும் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. ரெண்டாவது, நாங்க என்ன செய்யறோம் என்றால், உடம்புல எங்கட தோல்ல நாங்க ஏதாவது ஒரு நோய் இருக்கும், அல்லது உடம்பு வருத்தத்துக்காக நாங்க என்ன செய்யறோம், எண்ணெய் பூசுவோம், அல்லது பாம் போன்றதுல நாங்க பூசுவோம். இதனால என்ன செய்யாது, தோல்ல பூசுறதால எங்கட நோன்பு முடியாது. அதே போல பிளாஸ்டர் போல சில வைத்தியங்களை நாங்க தோல்ல ஒட்டுவோம், பெண்டேஜ் போடுவோம், அல்லது பிளாஸ்டர் ஒட்டுவோம். அதால நோன்பு முடியுமான்னு கேட்டால் அதாலையும் நோன்பு முடியாது, அதாலையும் நோன்பு என்ன செய்யாது, முடியாது. மிக முக்கியமாக எங்களுடைய உடம்புக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறனால, இன்ஜெக்ஷன் அடிக்கிறதால நோன்பு முறியுமா முடியாதான்னு கேட்டால், இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்த வரையில 3 விதமான இன்ஜெக்ஷன் எங்கட உடம்புக்கு அடிப்பாங்க, 3 இடத்தால அடிப்பாங்க. ஒன்று நரம்புக்கு ஏத்துவாங்க, ரெண்டாவது எங்கட தோலுக்கு ஏத்துவாங்க, அதே மாதிரி மிக முக்கியமாக 2, ஒன்று தோலுக்கு ஏற்றக்கூடிய இன்ஜெக்ஷன், அதே போல நரம்புடைய பகுதிக்கு போகக்கூடிய இன்ஜெக்ஷன். எங்கட தோலுக்கு அடிக்கக்கூடிய மருந்து இதுல பிரச்சனை கிடையாது, அது எங்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பை முறிக்க மாட்டாது. உதாரணமாக ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு சுகர் பேஷண்ட், அவருக்கு சீனி வருத்தம், இவருக்கு இன்சுலின் அடிக்கணும், சாப்பிட்டா இன்சுலின் அடிக்கணும், அல்லது சீனி கூடிட்டா அவருக்கு இன்சுலின் அடிக்கணும். இது அடிக்கலுமான்னு கேட்டால் இது அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏண்டா உடம்புக்கு இது ஒரு மருந்தொண்டுதான் ஏத்தப்படுது. அதனால அவருக்கு என்ன இல்ல, உடம்புல பசி போகுது இல்ல, உடம்புல அவருக்கு பசியோ தாகமோ அதால போகாது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோயைத்தான் அது குறைக்குது, நோயுடைய அளவை அது குறைக்குது. ஆனால் சில இன்ஜெக்ஷன் இருக்குது, மருந்து அதால அடிக்கிறது இல்ல. எங்களுக்கு தெரியும், அது உடம்புக்கு சாப்பாட்டை தான் அனுப்புற. உதாரணமா சேலைன் இருக்குது, சேலைன் அடிக்கிறோம், அது எதற்காக சொன்னால், உடம்புல இவருக்கு பலவீனம் இருக்குது, இவருக்கு பசி, இவருக்கு சாப்பிட இயலாது, ஊசியால தான் சாப்பாடு அனுப்பணும், அல்லது சேலையினாலதான் இவருக்கு சாப்பாடு அனுப்பணுமா இருந்தால், எந்த ஊசியால எந்த சேலையினால உடம்புல பசி போகுதோ அதுக்கு முகத்தின்னு சொல்லுவாங்க அரபுல, அந்த ஊசி அல்லது சேலையின் அடிக்கப்படுமாக இருந்தால் அது நோன்பை முறிச்சு விடும். என்றத உலமாக்கள் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அதே நேரம் நாங்க முன்னுக்கால பார்த்தோம், எண்ணெய் பூசுறதாலேயோ பாம் பூசுறதாலேயோ நோன்பு முடியாது. அதே மாதிரி நாங்க அந்த பாம் போன்றத மூக்குல வச்சு நாங்க இழுக்க கூடாது. அத்தர்களையும் நாங்க பாவிக்கிறதுக்கு, நோம்பை பிடிச்சிட்டு பாவிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனாலும் அதை நாங்க மூக்குல வச்சு அந்த மனத்தை உள்ளால இழுக்கிறது மக்ரூஹ்ன்றத உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நோன்பு முறிக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்தது, நோன்பை விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குதோ அவங்க அந்த நோன்பை என்ன செய்யணும், கலாவும் செய்யணும், கஃபாராவும் கொடுக்கணும். சில ஆக்களுக்கு இது நோன்பை விட்டவர்கள் கலா செய்யணும், கஃபாரா கொடுக்கணும். கலாண்ட நோன்பை பிடிக்கிறது, கஃபாராண்டால் அதுக்குரிய ஃபிதியாவை கொடுக்கிறது. சில நோம்பாளிகள் நோன்பை விட்டாங்க, சில மனிதர்கள், அவங்க கலா செய்ய தேவையில்லை, கஃபாரா மட்டும்தான் கொடுக்கணும். சிலாக்கள் என்ன செய்வாங்க,
நோம்ப விடுவாங்க, அவங்க கலாவும் செய்ய தேவையில்லை, கஃபாராவும் கொடுக்க தேவையில்லை. அது யாருன்றதை நான் பின்னால விளங்கப்படுத்துறேன். முதலாவது கலா செய்யணும், கஃபாரா கொடுக்க தேவையில்லை என்ற ஆட்கள் யார் என்றால், உதாரணமாக மாதவிடாய் அல்லது பிரசவ அந்த பிளட்டுக்காக நோம்ப விட்டவங்க, இவங்க கலா செய்யணும், கஃபாரா கொடுக்க தேவையில்லை. இவங்க கலா செய்யணும், கஃபாரா கொடுக்க தேவையில்லை. எப்ப இவங்களுக்கு கஃபாரா வரும் என்றால், ஒரு வருஷம் தாண்டுமாக இருந்தால், ஒரு வருஷம் தாண்டுமா இருந்தா தான் அவன் கஃபாரா கொடுக்கணும். ஒருத்தர் நோம்ப விட்டாரு 2024 மாதவிடாய்க்காக வேண்டி நோம்ப விட்டால் 2025க்குள்ள அவங்க கலா மட்டும்தான் செய்யணும், நோம்ப மட்டும்தான் பிடிக்கணும், அவங்களுக்கு கஃபாரா உண்டு இல்ல. உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, நல்லா நோம்பு பிடிக்கிறது சக்தியும் இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ள பிடிக்கல, வேணும் என்று தாமதிச்சாங்க, 2026 தான் பிடிக்கிறாங்க என்றால் அவங்க நோம்பையும் பிடிக்கணும், ஒரு நோம்புக்கு 600 கிராம் அரிசியும் கொடுக்கணும். நோம்பை பிடிக்கணும், ஒரு நோம்புக்கு 600 கிராம் அரிசியும் கொடுக்கணும். 2026 குடிச்சா, 2026 பொடுபோக்குல விட்டாங்க, பிடிக்கல, 2027 தான் பிடிக்கிறாங்க என்றால் 2 கஃபாரா கொடுக்கணும். 1200 கிராம் அரிசி அவங்க கொடுக்கணும், பொடுபோக்கா விட்டால். இது மார்க்கம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதுல கவனமாக நாங்க என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது ஒரு பிரயாணி என்ன செய்யறாரு, நோம்ப விட்டாரா இருந்தால் அவர் கலா செய்யணும். ஒரு நோயாளி நோம்ப விட்டாரு, கலா செய்யணும். ஒரு மயக்கத்தில் இருந்து முழு நாளும் நோம்ப விட்டாரு, அவரு கலா செய்யணும். அவரு என்ன செய்வாரு, கலா செய்வார். அப்ப அந்த கலாவுடைய விஷயம் நான் முன்னால நோயாளி அல்லது நிரந்தர நோயாளி விட்டா என்ன செய்யறேன்னு நான் முன்னால ஞாபகப்படுத்தினேன். அடுத்தது ஃபிதியாவை பொறுத்தவரையில, ஃபிதியாவை எங்களுக்கு 2 முறையிலையும் கொடுக்கல. ஒருத்தர் நோம்ப விட்டால், நோம்ப விட்டு அந்த நாள்ல ஃபிதியா கொடுக்கவும் மேலும் 600 கிராம் அரிசி. அல்லது ஒருத்தருக்கு நோம்பே பிடிக்கலவே, 30 நோம்புக்கும் 18 கிலோவை நோம்புல ஆரம்பத்துல கொடுத்துட்டாரு, பிரச்சனை இல்லை. நடுவுல கொடுக்கிறாரு, பிரச்சனை இல்லை. அல்லது கடைசியில கொடுக்கிறாரு, பிரச்சனை இல்லை. எப்படியோ அவரு அந்த ஃபிதியாவை என்ன செய்யறது, ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய நேரத்துல கொடுத்து கொள்றது மிச்சம் ஏற்றம் என்றதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது அல் கஃபாரா தூனல் கலா. செலாக்களுக்கு கலா செய்ய தேவையில்ல, அவன் கஃபாரா மட்டும்தான் கொடுக்கணும். அதை நான் முன்னால ஞாபகப்படுத்தினேன். நிரந்தர நோயாளி அவங்களுக்கு கலாவே செய்யலாம். ரமலான நோம்பு பிடிக்கலாண்டா அடுத்த நாளையும் அவருக்கு நோம்பு பிடிக்கல, ஏன்னா நோயோட இருக்கிறாரு, பெட்டோட இருக்கிறாரு, அவரு கஃபாரா மட்டும்தான் கொடுப்பாரு. அவரு கஃபாரா மட்டும்தான் அவரு கொடுப்பாரு. நிரந்தர நோயாளியும் வயோதிபரும் கஃபாரா மட்டும்தான் கொடுப்பாங்க, கலா செய்ய மாட்டாங்க. அடுத்தது கஃபாராவும் கலாவும் ஒரு கர்ப்பிணி தாய் அல்லது பால் ஊட்டக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையுடைய பயத்துக்காக நோம்ப விட்டாள், தனக்காக அல்ல, தன்னுடைய பிள்ளையுடைய பயத்துக்காக விட்டால் அவன் கலாவும் செய்யணும், கஃபாராவும் கொடுக்கணும். அதே மாதிரி நான் முன்னால ஞாபகப்படுத்தினேன், ஒருத்தர் நோம்ப விட்டாரு, ஒரு பெண்ணோ ஆணோ நோம்ப விட்டு ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கு நோம்ப பிடிக்கிறதுக்கு சக்தி இருந்தும் அவர் அதை பிடிக்காம 1 வருஷம் 2 வருஷம் இப்படி தாமதிப்பாங்க என்றால் அந்த கஃபாரா 1 வருஷத்துக்கு 1 ஃபிதியா, 2 வருஷம் தாண்டினால் 2 ஃபிதியா, 3 வருஷம் தாண்டினால் 3 ஃபிதியா, அப்படி இரட்டிப்பாக கொண்டே போகும். அடுத்த குரூப் தான் நோம்ப விட்டார் ஒருத்தர், அவரை கலாவும் கொடுக்க தேவையில்ல, கஃபாராவும் கொடுக்க தேவையில்லை. அவர் உலகத்தில் ஒத்தடிக்கிறார். அவர் யார் என்றால் அல் மஜ்னூன், பைத்தியம். அவருக்கு என்ன இல்ல, அவருக்கு நோம்பே கடமை இல்ல, அவர் நோம்ப விட்டதால அவருக்கு கஃபாராவும் இல்ல, கலாவும் இல்ல.